ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் மிக முக்கியமான ஆங்கில மாதத்தில் 8வது மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம். ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 7 மாதம் முடிந்து 8வது மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த 8வது மாதத்துடைய கடைசி 15 நாட்கள் ரொம்ப எச்சரிக்கையான நாட்கள். காரணம் என்னென்னா, ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் கடைசி நேரத்தில் நடக்குது. அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது. அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்கும், அதுதான் உண்மை. அதனால் ஆகஸ்டில் கடைசியாக நவக்கிரகங்கள் என்ன மாதிரி மாறுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கிரகநிலைகள் மாறுவதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு ஈஸியாக பயனடைய முடியும். அதனால் ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் என்ன மாதிரி மாறுது அப்படிங்கிறத டைமோடு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரதை தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் பிறக்கும்போது கிரகங்கள் தங்களுடைய நிலையை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி 15 நாட்கள் பல கிரகங்கள் புதிய ராசியை நோக்கி நகர போகிறாங்க. குறிப்பாக சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க. இதனால தான் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். ஸோ என்ன மாதிரி மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத டேட் டைமோடு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டேட் டைமோட என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இவங்க பண்ண போகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நமக்கு சாதகமான பலன்களை பெறுவதற்கும் சரி, நமக்கு பாதகமான பலன்கள் பெறுவதற்கும் சரி அவங்க தான் காரணம். நமக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும், கொஞ்சம் இதுவாக இருந்தால் நமக்கு கெட்ட பலன் கிடைக்கும். சரி, கிரக பயிற்சி என்னென்னைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்றைக்கி முதல் பயிற்சி நடக்க போகுது. அன்றைக்கி என்னென்னா, சூரிய பகவான் தான் பயிற்சி ஆக போகிறாரு. எந்த டைமில் பயிற்சி ஆகுவார்னா 1:41 மணிக்கு சிம்ம ராசிக்கு சஞ்சரிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து 2வது கிரக பயிற்சி ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்றைக்கி என்ன பயிற்சி நடக்க போகுதுன்னா சுக்கிர பயிற்சி. அன்றைக்கி சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 13:44 மணிக்கு கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து கடைசி பயிற்சி ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்றைக்கி என்ன பயிற்சி நடக்க போகுதுன்னா புதன் பயிற்சி தான் நடக்க போகுது. புதன் அன்றைக்கி 16:39 மணிக்கு சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவை திறக்க போகுது. அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட கதவு திறக்கும் அப்படிங்கிறத பொது பலனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பொது பலனில் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான கதவு திறக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன மாதிரியான பலன் பெறுவீங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி 15 நாட்கள் இந்த கிரக பயிற்சினால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிரகங்கள் அளிக்க போகிறது என்று சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி ரீதியாக பல நன்மைகள் நடக்கும். மெயினாக அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகளோடு இருந்த உங்களுக்கான உறவுகள் இன்னும் கணிசமாக மேம்படும். உங்கள் வாழ்க்கையில் கூட இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போதும் முடிவுக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். மெயினாக நீங்கள் குடும்பத்தாருடன் தரமான நேரத்தை செலவிடலாம். குடும்பத்தினோடு தரமான நேரத்தை செலவிடுவதற்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு கிரகநிலைகள் சப்போர்ட்டாக இருக்குது. கல்வித்துறையில் மாணவர்கள் சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம்.
குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும். அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். வணிகர்கள் மற்றும் வியாபாரத்தில் நிறைய வெற்றிகளை பெறலாம். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவான பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பொது பலன்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கடைசி 15 நாட்கள் கிரக மாற்றங்களால் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறாரு. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி 15 நாட்கள் கிரக மாற்றங்களால் மனதில் இனம் தெரியாத பயம் அவ்வப்போது வந்து போகும். அந்த நேரத்தில் தான் இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகார பதவிகளில் இருப்பவர்களுக்கு சாதனைகள் செய்யக்கூடிய காலம் இது. மெயினாக பணத்தை பாதுகாப்பது சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்க கவனமோடு கையாளணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். பெண்களுக்கு கூட மன மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். மெயினாக ஆன்மீக நாட்டம் ஏற்படும். அரசியல்வாதிகள் பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளில் வெற்றி அடைவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் மேல் அதிகாரிகளிடம் சுமூகமான உறவை வைத்து கொள்ளணும். உங்களுடைய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். மனிதர்களை இனம் கண்டு கொள்வீங்க. உங்கள் பணிகளை சரியாக செய்து முடிப்பீங்க. அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதோட தைரியம் குறையும். அந்த மாதிரி குறையாமல் இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் காண்பீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். அதனால் அனுசரித்து போங்க. இது சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி 15 நாட்கள் உங்களுடைய கோரிக்கைகளும் ஆசைகளும் நிறைவேறும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றவர்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகளை மன்னிக்க பழகி கொள்ளுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு பதவியை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். இந்த மாதம் கடைசி 15 நாட்கள் நல்ல திருப்பம் ஏற்படும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். அதுபடியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மனதெகிரி அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப ஆகஸ்டுடைய கடைசி 15 நாட்கள் என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு மெயினாக இந்த 15 நாட்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, மகாலட்சுமியை வணங்கணும். இந்த ஒரு தாயை வணங்குனீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். மெயினாக மன நிம்மதி கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த தாயம் வணங்குங்க. அப்புறம் இந்த கடைசி 15 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினம் ஆகஸ்ட் 26, 27. சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் 17, 18. ஸோ உங்களுக்கான முழுமையான பலன்கள் இதுதான். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.